வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரெகுலராக வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு கேர் பண்ணிவிட்டு அதை வீக்லி வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவோம், அதுக்கு பேக் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம ஹேண்டை வந்துட்டு நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதில் டேன் ஆகி நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்கும். ஃபேஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹேண்ட் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கையில் இருக்க டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கோகோனட் ஆயில் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இது 2 கையிலையும் வந்துட்டு தேய்ச்சிட்டு நான் ஃபுல்லாக கையில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே அதை விட்டுடலாம். இது வந்து என்ன பண்ணணுன்னா, நம்மளுக்கு டர்ட்டை வந்து நார்மலாக அப்படியே ரிமூவ் பண்ணால் அந்தளவுக்கு ரிமூவ் ஆகாது. நம்ம ஆயில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் இருக்க டர்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்துடும். இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு நான் ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் வந்து நான் எடுத்துகிட்டு அதை வந்து நான் நல்லா வைப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம எடுக்கும் போது கையில் இருக்க டர்ட் எல்லாம் ஓரளவுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். நான் வந்துட்டு தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டேன் பாருங்கள் எவ்வளோ டர்ட் இருந்திருக்கு. இப்படி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு வரலாம். இப்படி நம்ம பண்ணனால நம்ம கையில் வந்து டர்ட் செட்டில் ஆகாமல் இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம சோப் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டர்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனாலும் நம்ம கை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. அதுக்காக தான் நம்ம கையை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அது வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரைட்னஸை கொடுக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் சுகர் எடுத்துக்கிறேன். அடுத்து ½ லெமன் எடுத்து அதில் நான் டிப் பண்ணி நான் கையில் வந்துட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நம்ம இப்படி ஸ்க்ரப் பண்ணலாம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும். சுகர் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட். இது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம காஃபி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். காஃபி பவுடர் வந்து நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரூ எடுத்திருக்கேன். இதை நான் எடுத்துகிட்டு அதையும் வந்து நான் லெமனில் டிப் பண்ணி நான் கை ஃபுல்லாக வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். ஓவராலாக இந்த கைக்கு ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்க்ரப் பண்ணி நான் முடிச்சிடுறேன். முடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கும் வந்துட்டு நம்ம இதே மாதிரி மெத்தடில் ஃபஸ்ட்டு சுகர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு அதே மாதிரி காஃபி பவுடர் வச்சு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போது இந்த கையிலையும் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே இதை விட்டுடலாம். இதை 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை ட்ரை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுது. லைட்டாக ஒரு பிரைட்னஸ் தெரியுது ஹேண்டில். அதுவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு லுக்கை வந்துட்டு ஹேண்டில் க்ரியேட் பண்ணுது. அடுத்து நம்ம பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கிராம் ஃப்ளாரை வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ½ லெமனை வந்துட்டு நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஏன்னா இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு தேவைப்படுன்றது தெரியும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக அந்த அளவுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா மில்க் இல்லைன்னா கர்ட் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஹேண்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதுவே நம்ம அப்ளை பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் என்னோடய ஹேண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஹேண்டில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்த ஹேண்ட்லேயும் வந்து அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதை நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதை
இதை 15 to 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே வந்துட்டு சேஞ்சஸ் தெரியுது அந்த ப்ளேஸில். இப்போ இதை நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிரைட்டான ஒரு லுக் இருக்குது. நம்ம ஹேண்டு தான் வந்துட்டு ஃபேஸை விட பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கிராம் ஃப்ளவர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை நல்லாவே வந்துட்டு ரிமூவ் பண்ணி நம்ம ஹேண்டை வந்துட்டு லைட்டன் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கிளென்சிங் ஏஜென்ட்டும் கூட. அடுத்து வந்து நம்ம இதில் ரைஸ் ஃப்ளவர் தானே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரைஸ் ஃப்ளவர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்போலியேட்டர். இது வந்துட்டு ஸ்கின் பிரைட்டன் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. இது நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் ஜூஸ் நார்மலாகவே அது ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னில் இருக்க pH லெவலில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்துட்டு வீக்லி வந்துட்டு ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்துட்டு இது ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.